வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. குழந்தைக்கு சொல்லுவாங்க என் அப்பா தான் பிறக்க போறாரு, என் அம்மா தான் பாட்டி தான் பிறக்க போறான்னு சொல்லுவாங்க. குழந்தைய கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவன் தான் குழந்தையா பிறக்கணும், அவனை வர சொல்லுங்க, அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் கூட என்று சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஓ, இது போலாம் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அவன் வந்து பிறப்பானா, அவனை வந்து பிறக்க சொல்லுங்க. மனுஷனுக்கு சோல் இருக்கு, பட் அனிமல்ஸ்க்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், இப்போ சோல் இல்லைன்னா உள்ள பேட்டரி இருக்கா, எப்படி அது இயங்குது? அனிமல்ஸ்க்கு சோல் இல்லைன்னா அது எப்படி இயங்குது, என்ன கான்செப்ட்? இந்த ஆன்ம ஒப்பந்தம்னு ஒரு விஷயம் இருக்குது, சோல் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் ரைடர் ஃபர்ஸ்ட் பார்ட் படத்தில் நான் இதை பார்த்துருக்கேன். அந்த உன்னோட ஆன்மா எனக்கு தான் வேலை செஞ்சு சைன் பண்ணுறப்ப ஒப்பந்தம் போடுற போல இருக்கும் ரத்தத்தில். ஆக்சுவலாக இது போல விஷயம் உண்மையிலே இருக்கா என்ன? கண்டிப்பாக. இப்போ சோல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அது பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே என் அம்மா யார், அப்பா யார், என்னோட தாத்தா யார், பாட்டி யார், ஃப்ரெண்ட்ஸ் யார், இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கவுன்சில் மாதிரி மீட்டிங் நடக்கும். அவங்க வந்து நான் வந்து இந்த லெசனை லேர்ன் பண்ண போகிறேன், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தா நான் இந்த லெசனை லேர்ன் பண்ணுவேன், இந்த அம்மா அப்பாவுக்கு தான் நான் ரஜினி சார் பாட்டில் வர மாதிரி தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லைலாம் கிடையாது. நம்ம இது பண்ணி தான் வருவோம். இப்போது ஒரு சில அநாத குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சோலுமே வந்து இந்த பூமியில் அவங்க எவால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற லைஃப் ஜேர்னியை தான் அவங்க சூஸ் பண்ணணும். அந்த ஆதரவற்ற குழந்தைங்க சொல்கிறீங்க. ஆமாம், அந்த மாதிரி அந்த சோல் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வருவோம். ஸோ அதுக்காக இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் என்ன மட்டும் சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் கொடுக்குறாரு. இதை நம்ம தேடி தான் வந்திருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஹஸ்பண்ட், ஏன் இப்படி ஒய்ஃப், அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏதோ பண்ண பாவத்துக்கு இப்போ லெசன் லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அந்த லெசனை நம்ம லேர்ன் பண்ணலனாலும் அந்த பேட்டர்னை திரும்ப 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 நம்ம வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ சோல் கான்ட்ராக்ட்னா இந்த விஷயம் தான் ஃபுல்லாக. பெட்ஸுமே வந்து நம்ம கூட சோல் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் வருவாங்க. ஆல்ரெடி முன்னாடி அந்த சோல் கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட வருவாங்க. ஆனால் பெட்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் கைடாக வருவாங்க, ஒரு சில பேர் கம்பேனியனாக வருவாங்க, பல ஜென்மங்களாக நம்ம கூட வாழ்ந்திருப்பாங்க, அடுத்தடுத்த ஜென்மத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே, லெட் மீ இன்ட்ரெஸ்டிங். இப்போது போன ஜென்மத்தில், இப்போ அது சார்ந்த பல பேர் நம்பிக்கை இருக்காது, நம்புறவங்கன்னு சொல்கிற அந்த விஷயம். போன ஜென்மத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட இருக்கான். நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நல்லா பார்த்துக்கிட்டான். அவனோட இல்லாத காசெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்காக கொடுத்து என் வயிற்றுக்கு சோறு போட்டான். ஒரு கட்டத்தில் நான் தலையெடுத்து பெருசாக வரும்போது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவன் இறந்துட்டான். இப்போ நான் நல்லா காசு வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு ஏக்கர் இருக்கும்ல, என் ஃப்ரெண்டு இப்போ கூட எல்லாம் போயிட்டான்னு சொல்லி அதுவே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மாதிரி கஷ்டமாக வந்துட்டுருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு பெட்டு வருது, நான் அதை வளர்க்க ஆரம்பிக்கிறேன்னா இன்கேஸ் அந்த பெட்டு அவனாக இருப்பானா? சான்சஸ் இருக்கு. ஓ, அப்படியா? ஏன்னா மனிதர்கள் வந்து விலங்கா பிறக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் பார்த்த கேசஸ், நான் எடுத்த செஷன்ஸை வச்சு நான் சொல்றேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 மாதம் இருக்கும், 1 மாதம் ஞாபகம் இல்லை, நீல்கிரிஸில் வந்து ஒரு கிளைண்ட் செஷன் எடுத்தாங்க. ஒரு பூனைக்காக எடுத்தாங்க. அது உயிரோடு இருக்கும்போதே எடுத்தாங்க. நான் உயிரோடு இருக்கும்போதே அவங்க கிட்ட அந்த கொஸ்டின்ஸ் வந்து சொல்றேன். எனக்கு வந்து உங்க பூனை கிட்ட பேசும்போது ஒரு பாட்டியை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு கிராண்ட் மதரோட ஸ்பிரிட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன். அப்புறம் அந்த பூனையோட ஒரு சில கேரக்டர்ஸ், எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போவேனா, நான் வீட்டில் தான் இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கும்போது தான் என்னோட உயிர் வந்து போகும், இதெல்லாம் வந்து அந்த பூனை வந்து என்கிட்ட சொல்லுது. இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணிட்டேன். கிளினிக்கு கூப்பிட்டு போகாதீங்க, ஏன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க இறக்க போகிறாங்க, ஸோ டார்ச்சர் பண்ணாதீங்கன்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இறந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்போ இறங்கும்போது அவங்க வந்து வேலிடேட் பண்ணுறாங்க அந்த மெசேஜில் எனக்கு நான் சொன்ன விஷயங்களை. அவங்க பாட்டி வந்து அவங்க காலேஜ் படிக்கும்போதோ என்னமோ வந்து இறந்துட்டாங்க போல இருக்கு. இவங்களுக்கு வந்து அவங்க பாட்டி கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா. என்னோட பூனையை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னோட பாட்டியோட ஃபீலிங் தான் வரும். என் பாட்டி தான் என் கூட இருக்காங்கன்ற ஃபீலிங் வரும். எங்கள் பாட்டிக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறது பிடிக்கவே பிடிக்காது. ஜென்ரலாகவே பூனைக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். ஏன்னா எனக்கு எப்படி அந்த பூனை கூட பேசும்போது பாட்டியோட விஷன் வரணும், ஒரு பாட்டியோட எனர்ஜி வந்து எனக்கு ஏன் கனெக்ட் ஆகணும்?
ஸோ அந்த மாதிரி அவங்களும் அதை சொன்னாங்க. இது என் பாட்டி தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் பெட்டா இது என் அப்பா வந்திருக்காரு. அதாவது குழந்தைக்கு சொல்லுவாங்க, என் அப்பா தான் பிறக்க போறாரு, என் அம்மா தான் பாட்டி தான் பிறக்க போறான்னு சொல்லுவாங்க குழந்தைய. குழந்தைய கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவன் தான் குழந்தையா பிறக்கணும், அவனை வர சொல்லுங்க, அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் கூட என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? இது போலாம் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அவன் வந்து பிறப்பானா, அவனை வந்து பிறக்க சொல்லுங்க. நான் சொன்னேன், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்களே அதாவது ஒரு சொல்லுங்க. வளர்த்த பெட்ட தன்னோட குழந்தையா ஒருத்தர் பிறக்க விரும்புறாங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் அந்த கனெக்டடா இருப்பாங்க. அதையே அவங்க குழந்தையா தான் பார்ப்பாங்க. அதனால்தான் குழந்தை இல்லாதவங்க எனக்கு அந்த மாதிரி ஆனதும் உண்டு. மெயினா ஒரு கேட், இது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த கேட்டை தொலைஞ்சு போய் இறந்தும் போயிடுச்சு. அது அவங்களுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்தது. நான் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் செஷன் எடுக்கல, அவங்களா சொன்ன விஷயம் எனக்கு. நான் வந்து எனக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சு, என் கேட்டு தான் பிறந்திருக்குன்னு நான் நம்புறேன். இது கம்யூனிகேஷன்லாம் நாங்கள் அப்பா பண்ணல, தொலைஞ்சு போனப்போ பண்ணுது. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ஒரு நான் சொன்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா திருப்பி வந்து மெசேஜ் பண்ணி அதை ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ண விஷயம். எனக்கு என்னதுல சந்தோஷமா, நாங்கள் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கோம். பட் இந்த இன்டர்வியூ பார்த்து முடிக்கிற பல பேரும் பெட்ஸை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கணுன்ற ஆசை வரும், எவ்வளோ கேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் கோரா வச்சுருக்கோம் இந்த விஷயத்த. அப்புறம் இந்த ஸ்பிரிட் அனிமல் விஷயத்தில் நான் சில லிஸ்ட்டு போடுறேன், அதை சார்ந்து நம்மள பேச முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பிரிட் அனிமல் அப்படின்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டு பை லிஸ்ட்டாக போவோம். ஸ்பிரிட் அனிமல் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்பிரிட் அனிமல்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்மளுடைய கேரக்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்பிரிட் அனிமல். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இப்போ நான் ஒரு இடத்துல கூர்ந்து இப்படியே பார்த்துட்டே இருக்கேன்னா ஆந்தையை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன்னா ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் இருக்கலாம். இருக்கலாம். இப்போ என்னோட ஸ்பிரிட் அனிமல் பார்த்தீங்கன்னா ரெயின்டீர். தான் என்னோட ஸ்பிரிட் அனிமல். ரெயின்டீரோட இடம் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஆர்டிக்கு, அங்கே தான் அவங்க வந்து நிறையா இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த மானோட கொம்பு வந்து பெருசாக இருக்கும். அவங்களால அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து ரெயின்டீருக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அவங்கள வந்து யார் வந்து தாக்க வராங்கங்கிறத அவங்களால பார்க்க முடியும். ஃபுட்டு தேடுறதுக்கும் அவங்களால அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து பார்க்க முடியும். ரெயின்டீரோட எனர்ஜி நம்ம எதை இது பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொம்பு சொன்னேன் இல்லையா, இது வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் கூட வந்து நம்ம இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ட்ரீ ஆஃப் லைஃப்னா லைக் இந்த பூலோகத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் அவங்க வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி. சாண்டா கிளாஸ் கூட ரெயின்டீர் வச்சுருப்பாரு. அவங்களால அந்த கொஞ்சம் நல்ல ஹைட்டில் வந்து பறக்க முடியும். சாண்டா கிளாஸ் வந்து அதில் வந்து நல்லா பறக்கிற மாதிரியே காமிப்பாங்க. இவங்களோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, இந்த ஏர்த்துக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால, ரெண்டாவது அவங்க கைடும் கூட. அங்கெல்லாம் வந்து ராத்திரி அதிகமாக இருக்கும், இரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்க பகல் சூரியனுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, எப்படா வெளிச்சம் வரும் அப்படின்ட்டு. ஸோ என்ன தான் நம்ம லைஃப்பில் வந்து வாழ்க்கை வந்து எவ்வளோதான் இருந்து போனாலும் திரும்ப லைட் இருக்குது அப்படின்னும் ஒன்று இருக்குது. ஏன் இது எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து ஸ்பிரிட் அனிமல் வந்து ரெயின்டீர்னு நான் நினைக்கல. நான் வந்து அந்த அதுக்கு ஒரு மெடிடேஷன் இருக்குது. ரெயின்டீர் நம்மளோட ஸ்பிரிட் அனிமல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும். நான் இனிஷியலாக அதை பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து நான் இதுவாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பிளாக் பேந்தராக இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம ஒரு எந்த விஷயத்தை அடிக்கடி பார்க்குறோமோ, கனவுல வருதோ, அதுவும் வந்து அது நம்ம ஸ்பிரிட் அனிமலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக் பேந்தராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தது ரெயின்டீர். அப்புறம் நான் எடுத்து ரெயின்டீரோட குணாதிசயங்களை வந்து செக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயோ கூகுள்லேயோ எதுலேயுமே வந்து நான் ரெயின்டீரை பற்றி இது பண்ணல. ஒரு நியூஸ் ஒன்று வருது, ரெயின்டீர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க. அப்புறம் ஒரு போஸ்டரில் ஒன்று பார்த்தேன், ஒருத்தவங்க வீட்டு போஸ்டரில் அந்த ரெயின்டீரை வந்து பார்த்தேன். நான் எதுக்காக வச்சுருக்கேன் இந்த தெரில, என்னோட சன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அது அவங்க தான் என்னோட ஸ்பிரிட் அனிமல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் மாதிரி, ஆமாம் நான் தான் அப்படிங்கிறது. இப்போ எனக்கான கேரக்டர்ஸ் எந்த அனிமலோட ஒத்து போகுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஜஸ்ட் என்னோட சந்தோஷத்துக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இதை வச்சு நான் பண்ண முடியுமா? இது ஒரு கியூரியாசிட்டி பேஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் முன்னாடி வாழ்ந்த அந்த பண்டைய கால மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய ஆன்செஸ்டர், அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபார்மே வந்து அந்த அனிமலுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்தேன்.
இப்போது இந்த ட்ராகன் ரிலேட்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வந்து ட்ராகனாக மாறுற மாதிரி அப்படிலாம் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் ரெயின்டியர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து தெரிஞ்சது ஓகே, ரெயின்டியர் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் ஏர்த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெசஞ்சராக இருக்குன்னு நானும் இப்போ அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நமக்கு அந்த அனிமல் வந்து வந்துக்கிட்டே இருக்கோம், நம்ம ஸ்பிரிட் அனிமல். அது என்னன்னு நம்ம சில பேருக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்காது. அந்த நம்பிக்கை பெருசா இருக்கு. நம்பிக்கைங்கிறத விட நிறைய பேர் உங்க ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் அனிமல்ஸ்க்கு சோல் இல்ல அப்படின்னே மெசேஜ் போட்டு. ஏன்னா ஐயா அந்த ஏற்கனவே நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு, மனுஷனுக்கு சோல் இருக்கு பட் அனிமல்ஸ்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சேன் இப்போ சோல் இல்லைன்னா உள்ள பேட்டரி இருக்கா, எப்படி அது இயங்குது? அனிமல்ஸ்க்கு சோல் இல்லைன்னா அது எப்படி இயங்குது, என்ன கான்செப்ட்? அதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கா? சயின்ஸால எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. சயின்ஸால எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. சயின்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. இப்ப டெலிபதியே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நீங்க ஏதாவது சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. ஒரு விஷயத்தை போய் லேபில் வச்சு பண்ணாதான் நமக்கு வந்து அது வந்து உண்மைன்னு கிடையாது. நிறைய எவிடன்சஸ் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி எவிடன்சஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிற விஷயத்த உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதை நம்ம புரிஞ்சு அது பல வருஷம் ஆகிடும், அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வருவோமே. அந்த மாதிரி சயின்ஸால் எல்லா விஷயத்தையும்லாம் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் சயின்ஸில் எவ்வளோ விஷயம் உருவாக்க முடியுது, பட் உயிரணு சார்ந்து அவங்களால செயற்கையாக உருவாக்க முடியல, இது வரைக்கும் பண்ண முடியல அவங்கள ஒரு உயிரை. ஓகே ரைட்டு. அதாவது சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றதுனாலேயே அந்த விஷயம் பொய்ன்னு ஆகிடாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒன்று ஒத்துக்கும் போது அதிலே கொஞ்சம் ஒரு சார்பு நிலை எடுத்து தான் ஆகணும். ஓகே ரைட்டு. இதில் இந்த ஸ்பிரிட் அனிமல் சொன்னீங்களே, ஆக்சுவலாக இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் மேடம் எனக்கு இந்த மெடிடேஷன்லாம் பண்ணி அவ்வளோ தூரம் உட்காரவர்கள் எனக்கு டைம் இல்லை தெம்பு இல்லை. உங்ககிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் பேசினா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருவீங்களா, நான் மேபி எந்த அனிமலோட ஒத்து போக முடியும் அப்படின்னு யாராவது கிளைண்ட் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட பதில்? நான் வந்து மெடிடேஷன் ப்ராசஸ் மூலியமாக அவங்கள கைட் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய ஸ்பிரிட் அனிமல் யாருன்னு சொல்கிறது வந்து என்னால் முடியாது. அது அவங்க தான் வந்து இதை பண்ணணும். நான் எப்படி உங்களுடைய ஸ்பிரிட் அனிமல் யாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கான மெடிடேஷன் வச்சு நான் அவங்கள கைட் பண்ணலாம். ஆனால் வந்து நான் வந்து சொல்ல முடியாது. ஓகே, அதை அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உண்டு. ஓகே ரைட்டு. உமா, இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ பல பேருக்கு கியூரியாசிட்டி என்ன வரும்னா, இவங்க படிச்சிருக்காங்களோ அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஆரா சாமி வாகனம் இது போலாம் பேசுனீங்களா, அதனால டவுட் வரும். என்ன படிச்சிருக்கீங்க? PhD மெரைன் பயாலஜி. +2 முடிச்சு என்ன பண்ணீங்க? பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் மெரைன் பயாலஜி. அதுக்கப்புறம் PhD இன் மெரைன் மேங்க்ரோவ்ஸ்ல. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கோம். நல்லா படித்த மூளை தான் அவங்க தான். நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. உமா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உமா. தேங்க்யூ. வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.